பணம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு எத்தனை பேர் கேட்பாங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரியாத நிலையில ஒரு பத்திரிகையாளருடைய கமெண்ட்டுக்கு நம்ம இவ்வளவு நேரம் பேசணும். இப்போ ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், பல லட்சக்கணக்கான மக்களுடைய செல்வாக்கு, மக்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு கம்யூனிஸ்டுகள் மேல ஒரு பரிவு இருக்கிறதாக. இது கம்யூனிஸ்டுகள் போட்டியிடாத தொகுதிகளில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அனுதாபிகளுடைய ஓட்டை வாங்குவதற்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் முயற்சி அப்படின்னு சொன்னா அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப கலைஞர் கம்யூனிஸ்டுகள் மேல அனுதாபப்பட்டதுனால கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் உடனே திமுக ஓட்டு போட்டு நேரடியாக தொண்டர்கள் போட்டு போட மாட்டாங்க. ஆனா ஒரு அனுதாபத்தோட இருக்கக்கூடிய கண்டிப்பாக. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா நம்ம விரும்பியோ விரும்பாமலையோ ஒரு போலரைசேஷன் உருவாயிருச்சு. நேற்று பாத்தீங்கன்னா கலைஞர் பேசுறப்ப மிக தெளிவாக சொல்கிறார் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ராமர் கோயில் கட்டுவோன்னு சொன்னதன் மூலமா இங்க மீண்டும் மதக்கலவரங்களை உருவாக்குவதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள், எந்த விதத்திலும் நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டாலின் பேசுற சொல்றாரு மதவாதத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது, சமரசமே பண்ணிக்க மாட்டோம்னு சொல்றாரு. உண்மையிலே நேற்று ரெண்டு பேரும் மிக தெளிவாக இந்த விஷயத்தை தங்க கேம்பெயின்ல டிக்ளேர் பண்றாங்க. ஆனால் இன்றைக்கு இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு மதவாதம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏன்னா அவங்களோட ஊழல் அவங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை சொல்ல முடியாது. ஏன்னா ஜெயலலிதா கூட 5 வருஷமா இருந்திருக்கவங்க. அதனால இப்ப சொத்துக்கு போலக்க அதெல்லாம் இருக்கு. அப்போ இப்படி ஒரு தேசிய அளவிலேயே ஒரு மாற்று அணியை மதவாதத்திற்கு எதிராக கட்ட வேண்டியவர்கள் இவர்களுடைய அரசியல் தவறுகள் காரணமாக அந்த இடத்திலிருந்து விலகி சென்று விட்டது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் யாரை இந்த கொள்கைகளுக்காக ஆதரித்திருக்க வேண்டுமோ அவர்கள் பக்கமும் போகாமல் அவர்கள் தனித்து நிற்கிறார்கள். அந்த வகையில் கலைஞர் சொல்வது என்பது உண்மையிலேயே ஓட்டுக்காக என்பதை நான் மறுக்கிறேன். அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அவர் இடதுசாரிகளை நோக்கி பேசுகிறார். கலைஞருடைய பேச்சு பூரா நான் படித்தேன். தன்னை ஒரு கம்யூனிஸ்ட் என்று கூட அவர் சொல்லியிருக்காரு. உண்மையிலே அந்த வாக்கியத்தை ரொம்ப அழுத்தமாக எப்போ சொன்னாருன்னா, சரியாக இன்றைக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு 1999 ஏப்ரல் 10ஆம் தேதி என்னுடைய நூலாகிய தமிழகத்தில் சமூக சீர்திருத்தம் அந்த நூலை வெளியிட்டு பேசும்போது தான் கலைஞர் அப்படி பேசினார். எங்களுக்கெல்லாம் அன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, பரவாயில்ல இப்படிலாம் பேசுகிறாரே அப்படின்னு. ஆனால் அடுத்த நாள் பாஜகவோட கூட்டணிக்கு போனார். ஆக அவர் பேசுகிறதெல்லாம் நம்பிலாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்று. ரெண்டாவது, மனுஷபுத்தன் நல்லா சொன்னார், மதவெறி என்பது மிக முக்கியமான ஒன்று, கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த எதிர்ப்பு என்பது அப்படின்னு உண்மை. ஆனா அவர் சொல்ற ஊழல்லாம் முக்கியமான பிரச்சனை இல்லைன்னு. இருங்க நீங்க பேசும்போது நான் தலையிடல. இல்ல உங்களுக்கு இன்னைக்கு முக்கிய பிரச்சனை இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க. அதுவும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அகில இந்திய அளவுல மிகப்பெரிய ஊழல்கள் இன்றைக்கு இந்த காங்கிரஸ் ஆட்சியிலே தொடர்ந்து பழைய மாதிரி ஒரு சின்ன சின்ன அப்படி இப்படி எல்லாம் இல்ல, பிரம்மாண்டமான ஊழல்கள் எல்லாமே லட்சம் கோடி அப்படின்னு போயிட்டு இருக்கு. அது ஒரு முக்கியமான பிரச்சனை. இருங்க நான் பேசி முடிச்ச பிறகு நீங்க சொல்றேன். ஆனால் இவ்வளவுக்கும் காரணம் காங்கிரஸ் ஆட்சி. நான் என்ன கேட்கிறேன், இந்த காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்து இந்த 10 ஆண்டுகளுடைய மிக மோசமான நடந்ததுதான் பாஜக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அதிருப்தி அறுவடை செய்ய பார்க்குது. அதனுடைய மோசமான கொள்கைகள் தான் இந்த கொடூரமான அந்த ஊழல்களுக்கே ஊற்றுக்கண்ணா இருக்கு. இவர் என்ன சொல்றாரு, இது ரெண்டையும் மதவெறியை எடுத்து பேசுறாருன்னு இவர் சொல்றாரு. ஆனா காங்கிரஸை பத்தி பேசும்போது என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்க கை கொடுக்க தயாரா இருக்கோம் கைக்கு அப்படிங்கிறாரு. இன்னும் எனக்கு என்ன கொடுமையா இருக்குன்னா, இவர் ஒரு ஆண்டுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து வெளியேறி வந்தாரு. வெளியேறி வந்தவர் இந்த சில்லறை வணிகத்தில் அந்த பகாசுர பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கிற அந்த திட்டத்துக்கு சட்டத்துக்கு கையெழுத்து போட்டவங்க, ஒப்புக்கொண்டு கையை தூக்குனவங்க. என்ன பேச நீங்க உங்களுடைய அஜெண்டா படி நான் பேச மாட்டேன். இருக்க வர்றேன், இவங்க கிட்டையும் கேட்டுட்டு திரும்ப வரேன். சரி, ஆகவே காங்கிரஸோடு தான் இப்பவும் இருக்காரு. அதான் நான் வினோதம் சொன்னேன், காங்கிரஸோடு தொகுதி உடன்பாடு தான் இல்லையே தவிர
திட்டவட்டமான கொள்கை உடன்பாடு உள்ள திமுகவோட நாங்க எப்படி போக முடியும்? இதுக்கு பதில் சொல்லுங்க சார். அவர் அது கூட சொல்லுங்க. தெலுங்கானாவுல ஏன் காங்கிரஸோட உறவு வச்சிருக்காங்க? அதுக்கு மட்டும் சொல்லுங்க ஒரு பதில். அதை ஏன் மறைக்கிறீங்க? கலைஞர் உறவு வைக்க கூடாது. இருங்க, அவரை கேட்க சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம் சார். இப்ப அதிமுக பிஜேபி பத்தி நம்ம பேசணும் இல்லையா சார்? ஒரு நிமிஷம். பிஜேபிக்கு ஓட்டு வாக்குகள் அதிகமாக அந்த கூட்டணிக்கு அது டிஸ்அட்வான்டேஜ் டு ஏடிஎம்கேங்கிற ஒரு தாட்ல பேசணும். இப்போ அது அப்படியே தூக்கி காங்கிரஸ் திமுக வைங்க, காங்கிரஸ் திமுக வைங்க. என்னாச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல மதச்சார்பின்மை ஓட்டுன்னு இப்ப நம்ம மனுஷ் சொல்றாரு. இந்த ஓட்டுகள் கிட்டத்தட்ட 6.5% இஸ்லாமிய ஓட்டுகள் இத்தனை வருஷமாக ட்ரெடிஷனலா டிஎம்கேவோட ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க் இன்னைக்கு என்ன ஆயிடுது? டேக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் மயிலாடுதுறை மணிசங்கரையர், இந்த பக்கம் ஹைதர் அலி, அந்த ஓட்டுகள் அப்படியே பிரியுது. இது பிரியக்கூடாது, இது பிரிஞ்சிருமோங்கிற பயம் கலைஞருக்கு இப்ப வந்திருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இதனால அட்வான்டேஜ் நாளை காங்கிரஸ்க்கு வந்துருமோ அப்படின்னு. அதனால காங்கிரஸுக்கு போடக்கூடிய ஓட்டுகள் எல்லாம் திமுகவுக்கு தான் போட வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு வாரமா இந்த கை உடுப்போம் ஏகப்பட்ட விஷயத்துல இப்படி பேசுறது, அங்க எல்லா இடங்களிலும் போய் நம்ம இஸ்லாமிய சமயத்தை ரொம்ப பிரைஸ் பண்ணி பேசுறது, இதெல்லாம் இப்ப ஆரம்பிச்சிருக்க காரணம் காங்கிரஸுக்கு ஓட்டுகள் போகக்கூடாதுங்கிறது தான். சூழலை உருவாக்குவதற்காக விவாதம் முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நாட்டில்